கோட்டை மாரியின் வாக்கு. உன் ரகசியம் உன்னோடு இருக்கட்டும். கோவை மாநகரின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் அது. மாலை நேரத்து உடுக்கை சத்தமும் வேப்பிலை வாசனையும் அந்த இடத்தையே ஒரு தெய்வீக பரவசத்தில் ஆழ்த்தியிருந்தது. உஷா அழுதுகொண்டே ஓடி வந்து அந்த மாரியம்மன் சன்னதிக்கு முன்னால் படிகளில் விழுந்து புரண்டாள். அவளுடைய அழுகை சத்தம் அந்த அமைதியான பிரகாரத்தில் எதிரொலித்தது. அவளுக்கு பின்னால் மெதுவாக நடந்து வந்த அவளுடைய பாட்டி உஷாவின் தலையை தடவிக் கொடுத்து அருகில் அமர வைத்தார். உஷா, பாட்டி, எனக்கு அவமானமா இருக்கு பாட்டி. என் உயிர் தோழின்னு நினைச்சு நான் அவகிட்ட என் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவ இன்னைக்கு அத 4 பேர் முன்னாடி சொல்லி என்ன பார்த்து எல்லாரும் கேவலமா சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டா. நான் அவள அப்படி நினைக்கலையே பாட்டி. இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்குதே, நான் எப்படி வெளியே தலிகாட்டுவேன்? பாட்டி நிதானமாக உஷாவின் கண்களை துடைத்துவிட்டு கருவறையில் ஜொலிக்கும் முத்துமாரியம்மனை சுட்டிக்காட்டினார். பாட்டி, கண்ணு உஷா, நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். பாசமா பழகு, ஆனா உன் ரகசியத்தை உன் கருப்பு பையிலேயே முடிஞ்சு வச்சுக்கோன்னு. நீ கேக்கல. இப்போ அந்த மாரியாத்தாவே உனக்கு ஒரு பாடம் சொல்லப் போறா பாரு. திடீரென்று கோவில் முழுவதும் ஒரு பேரொளி பரவியது. கருவறையிலிருந்த மாரியம்மன் சிலையின் கண்களில் ஒரு தீட்சண்யம் தெரிந்தது. உடுக்கை சத்தம் வேகமெடுக்க ஒரு கணீரென்ற குரல் அந்த ஆலயம் முழுவதும் எதிரொலித்தது. முத்து மாரியம்மன் குரல். நிறுத்து மகளே உன் கண்ணீரை. என் கோட்டைக்குள்ள வந்து நீ அழுது நிற்கலாமா? எழுந்து நில். உன்னை பார்த்து 4 பேர் சிரிச்சாங்கன்னு நீ ஏன் இங்க வந்து விழுந்து கிடக்கிற? பெண்ணே, நீ உன் மனச ஒரு சுத்தமான பாத்திரம்னு நினைச்ச. ஆனா அந்த பாத்திரத்துல இருந்த பாலை எடுத்து ஒரு பாம்பு கிட்ட கொடுத்திருக்க. பாம்பு பால் குடிக்கும், ஆனா பதிலுக்கு விஷத்தைத்தான் கக்கும். அது அந்த பாம்போட குணம். அதுபோல ஒரு ரகசியத்தை காப்பாத்த தெரியாதவகிட்ட நீ எதைச் சொன்னாலும் அவ அத விஷமா மாத்தி உன் மேலேயே வீசுவா. இதுல உன் மேல என்ன தப்பு இருக்கு? தப்பான ஆளை தேர்ந்தெடுத்தது மட்டும்தான் உன் தப்பு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. ஒரு பெண் தன்மானத்தோட வாழணும்னா அவளோட பலவீனத்தை அவளே மற்றவங்க கிட்ட ஆயுதமா கொடுக்கக்கூடாது. உன் மனசு ஒரு கருவறை மாதிரி. அங்க நீ மட்டும்தான் இருக்கணும். இன்னொருத்திக்கு அங்க இடங்கொடுத்தா அவ நாளைக்கு அந்த இடத்தையே சிதைக்க பார்ப்பா. யார் உன்னை பார்த்து சிரிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாடி நீ அழுது கொண்டே நின்றால் அது அவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். மாறாக, ஆமாம், நான் சொன்னது உண்மைதான், அதுக்கென்ன இப்போ அப்படின்னு ஒரு வைராகியமான புன்னகையை அவங்க முகத்தில வீசிட்டு நீ போயிட்டே இருந்தா உன்னை பார்த்து சிரிச்ச அந்த 4 பேரும் அப்படியே வாயடைச்சு போவாங்க. உன் மௌனம்தான் அந்த துரோகிக்கு நீ கொடுக்கிற பெரிய தண்டனை. அவ சொன்ன ரகசியத்தால நீ கலங்கலன்னு அவளுக்கு தெரிஞ்சாலே அவளோட சதி அங்கே தோத்து போயிரும். உஷா, இனிமே அழறத நிறுத்து. என் கோட்டை மாறி நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உன்னை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீ வைரம் போல ஜொலிச்சு வாழ்ந்து காட்டணும். உன் கண்ணீரை துடைச்சிட்டு நிமிர்ந்து நட. உன் மனசு இனி ஒரு கோட்டை மாதிரி உறுதியாயிருக்கட்டும். எவனும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு உன் ரகசியங்களை காத்துக்கோ. அந்த குரல் அடங்கியது. உஷா மெதுவாக எழுந்து நின்றாள். அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை. மாறாக அவைகளை தாண்டிச் செல்லும் பலம் அவளுக்கு கிடைத்திருந்தது. பாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு, இனிமே நான் யாருக்காகவும் தலைகுனிய மாட்டேன் பாட்டி. எனக்காக என் மாரியாத்தா இருக்கா என்று உறுதியோடு சொன்னாள். கருத்து: உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும் வரை நீ அதற்கு எஜமான். அது அடுத்தவரிடம் சென்றுவிட்டால் நீ அதற்கு அடிமை. உங்கள் பலவீனத்தை யாரிடமும் ஆயுதமாக கொடுக்காதீர்கள்.